ஹாய்! இன்றைக்கி எங்கள் வீட்டு காலை நேரம் பார்க்கலாமா? டைம் வந்து 6 மணி ஆயிடுச்சு. ரொம்ப டைம் ஆனதால் ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்குள்ளே தான் வந்தேன். இந்த பாத்திரம் கழுவுறது எனக்கு பெரிய வேலைன்னா, அந்த பாத்திரத்தை வந்து அந்தந்த இடத்துல அடுக்கிறதுங்கிறது அதை விட பெரிய வேலை. அதை பண்ணால் தான் கிச்சனே நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லைன்னா ஏதோ கச்ச கச்சன்னு நிரம்பி வழியிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. எப்போவுமே முன்னாடியே எல்லா காயும் கட் பண்ணி வச்சுருவேன், சமைக்க ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து என்ன பண்ணனே தெரியல. 6 மணிக்கு எழுந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு டைம் பார்த்தா 7 மணி ஆகிடுச்சு. அதனால சரி இந்த பக்கம் எல்லாமே வச்சுட்டு அடுப்பில் வதக்கிட்டே ஒன்று ஒன்றா பண்ணிடலான்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலைக்கும் வந்து கார சட்னியும் தோசையும், மதியத்துக்கு தேங்காய் பால் போட்டு முருங்கைக்காலாம் போட்டு குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் பால் போட்டு எங்கள் வீட்டில் எது கொடுத்தாலும் சாப்பிட்டு வந்துடுவாங்க. அதனால் இது மாதிரியே பண்ண வேண்டியதாக இருக்குது. காயும் முட்டையும் சேர்த்தி கொடுத்தோம்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொடுக்குறேன், அதனால் வயிறு ஃபுல்லாகிடுதுன்னு சொல்லிடுவாங்க. ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதனால் இன்றைக்கி முட்டை மட்டும்தான், காயெலாம் செய்யலை. முட்டை மசாலாவோடு சேர்த்து கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த எல்லாருக்கும் ஒன்று ஒன்று இல்லைன்னா கிச்சனில் கை உடஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, எனக்கு இந்த மிக்ஸி தேங்காய் இதெல்லாம் இல்லைன்னா கை உடஞ்ச மாதிரி ஆகிடும். தேங்காய் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு டிஷ்ஷு செஞ்சுருவேன். காயே இல்லைனாலும் தேங்காய் சாதம், தேங்காய் பால் போட்டு ஏதோ ஒன்று செஞ்சிட வேண்டியது தான். இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடையாது. நான் எப்போ ஃப்ரூட்ஸ் கொடுத்தாலும் பக்கத்தில் எல்லோரும் வந்து பிஸ்கெட் எடுத்துகிட்டு வராங்க, க்ரீம் பிஸ்கெட் கொண்டு வராங்க, இது கொண்டு வராங்க, அது கொண்டு வராங்கன்னு. அதனால தான் இன்றைக்கி எந்த ஃப்ரூட்ஸுமே இல்லை. இன்றைக்கி வந்து பிஸ்கெட்டும் அந்த சாக்லேட்டும் தான் கொடுத்தேன். ஏன்னா எப்போ பாரு கம்ப்ளைண்ட், நீ எனக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் கொடுக்குற, இந்த பிஸ்கெட்லாம் கொடுக்க மாட்டேங்கிற, எல்லாருமே கொண்டு வராங்க அப்படின்னு ஒரே அழுக. அதனால இன்றைக்கி இந்த ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுற வேலை கிடையாது. அதனால் அது ஒரு வேலை மிச்சம். இன்றைக்கி காலையில் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு பிஸ்கெட்டும் 2 சாக்லேட்டும் வச்சு அனுப்பிச்சாச்சு. கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்கூல்லேயே அனுப்பியிருக்காங்க. ஆனால் எல்லோரும் கொண்டு வராங்கன்னு ஒரே அடம். அதனால் இன்றைக்கி கொடுத்தாச்சு. சரி பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.